கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே குடும்ப தரிசன கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மியான வேலையிலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாட்கள் கடைசி காலங்கள் என்பது நமக்கு அறிந்த காரியங்கள். என்றால் இன்றைய நாள் ஒரு விசேஷித்த நாள். அண்ணல் காந்தியடிகள் பிறந்த நாள். அவரை இந்த மண்ணில் தான் இருக்கிற மக்கள் சுட்டு கொன்றாங்க. அப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைந்த தேசம் தான் நம்ம தேசம். அதோடு கிரஹாம் ஸ்டேல் 2 மகன்களையும் எரித்த பூமி தான். இப்படிப்பட்ட கொடூர மக்கள் வாழ்கிற தேசத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொடுமைகள், எங்க பார்த்தாலும் குடித்து வெறித்து பலவிதமான காரியங்களை பார்க்கிறோம். இப்பொழுது கூட கரூர் மாவட்டத்தில் நடந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சினிமா நடிகனுக்காக ஒரு மாயையான ஒரு மனிதன் பின்னாக ஒரு கூட்ட ஜனம் போயிருக்கு. அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடியாக இப்படியாக மக்கள் சென்று இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் வன்கொடுமைகள். குடும்பத்தில் மனைவி கணவனுக்குள்ளாக ஒரு ஐக்கியம் இல்லை. திருமணத்தை மீறிய உறவுல ஈடுபடுறாங்க. கணவன் மனைவியை கொல்றான், மனைவி கணவனை கொல்றான். கள்ளக்காதலுக்காக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை கொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூர இருதயம் உள்ளவர்கள், அரக்கர்கள் வாழ்கிற தேசத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மத்தியில் ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோடு பேச விரும்புகிறார். ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்காங்க அறியாத ஜனங்கள், நமக்கு எதிரால இருக்காங்க அவங்க அறியாத ஜனங்கள், நம்ம போகிற இடத்துல இருக்காங்க அவங்க அறியாத ஜனங்கள். ஆண்டவரை அறியாதவர்களும் இருக்காங்க, அறிந்தவர்களும் இந்த பாவ சேற்றில் தான் இருக்கிறோம். அதே போல வாலிபர் மத்தியில் பார்த்தா எங்கு பார்த்தாலும் வன்முறைகள். துப்பாக்கி கலாச்சாரம். அமெரிக்க தேசத்தை எடுத்தா துப்பாக்கி கலாச்சாரம். ஒரு இரக்கமற்ற தன்மை, ஒரு அன்பற்ற அன்பு தனிந்து போகும்னு சொல்லி வேதவசனம் சொன்னபடியாக இந்த நாட்களில் அன்பு தனிந்து போய் கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எச்சரிக்கிற வார்த்தைகளை இந்த நாளில் நான் கூற விரும்புகிறேன். ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஆண்டவர் என்னோடு பேசினார். அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா 17வது அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. நம்ம எல்லாரும் வேத வசனத்துல படித்தது தான். நோவின் நாட்கள்ல என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் புசித்து குடித்து கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செஞ்சாங்க. அதனால ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டார்? ஜலப்பிரளயத்தால தேசத்தை அழித்தார். நோவாவுடைய கண்கள்ல, கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைத்தனால அவரும் அவர் குடும்பமும் பேழையில் வைத்து காக்கப்பட்டார்கள் என்ற செய்தி எல்லாருக்கும் தெரியும். அந்த பாவம், அந்த பூமியில் இருந்த பாவத்தின் நிமித்தமாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். அதோடு பாருங்க, அடுத்து லோத்துடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படின்னா, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். பாவத்தை பறிக்கொண்டே இருக்கிறாங்க. யாரும் கீழ்ப்படியல, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியல. அதனால அந்த மக்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? லோத்துடைய குடும்பமும் அந்த இடத்துல இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் குடும்பத்தை நேசித்தார். ஏன்னா லோத்து ஒரு நீதிமான். ஆபிரகாம் கர்த்தருக்கு இதயத்துக்கு ஏற்றவன். அவன் விசுவாசின் தகப்பனாக காணப்பட்டான். அவன் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்பட்டான். அந்த குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. லோத்து சோதமை விட்டு புறப்பட்ட நாளில் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்ப லோத்து இருக்கிற அந்த இடத்த விட்டு வெளியே வருவதற்கு வானத்திலிருந்து வந்த பிறகுதான் வானத்திலிருந்து கந்தகமும் அக்கினியும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்ப அக்னியால் அழிக்கிற தேவன் அந்த நாட்கள்ல அதை அக்னியால் அழித்து போறாரு. அந்த நேரத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த அக்னியால அழிப்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த மக்கள் பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த போட்டப்பட்டிருக்கு இந்த வசனத்துல, ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள்.
கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த நிமித்தமாக அந்த சோதோம் கொமாராவை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்து தன்னுடைய தேவதூதர்களை அனுப்புறாரு. அப்ப லோத்தையும் லோத்தின் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை வெளியே வருமாறு கூறுறாங்க. அது நம்ம தெரியும் எல்லாருக்கும். அப்ப அந்த நேரத்துல தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இது இது யார் மத்தியில பேசப்படுகிறது என்றால் லூக்கா 17ஆம் அதிகாரம். தன்னுடைய சீஷர்களை நோக்கி தான் இத சொல்றாரு. 1ஆம் வசனத்த பார்க்கும்போது, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி அப்படித்தான் போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த கடைசி கால சம்பவங்கள அதாவது அவங்க சீஷர்களுக்கு சொல்றாரு. சீஷர்கள் கூடவே இருந்தவங்க தான். ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். ஒரு சிலரா தான் இருக்காங்க. அநேக இடங்கள் அவங்க கூடவே சென்றவர்கள். அதிசயத்தையும், அற்புதத்தையும் கண்டவர்கள். பிரசங்கங்கள்லாம் கேட்டவர்கள் தான். ஆனா அவர்களுக்கு தான் இந்த கடைசி கால ஸ் இத ந நிகழ்ச்சிய சொல்றாரு. சொன்னதோடு மட்டுமல்ல, 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தைய சொல்றாரு ஆண்டவரு? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வார்த்த தான். அதே மாரி அ ஆதியாகமம் 19:26ல அவள பற்றி போட்டிருக்கிறது. அவள் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இவ்வளவுதான். 1 1/2 லைன்ல தான் அந்த வசனம் இருக்கு. அவளை குறித்ததான காரியம். ஆனா, அவளுடைய எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு இந்த நாள்ல ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அந்த ஜனங்களுக்கு அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் குடுக்கிற காரியம், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அந்த நேரம் நீங்க யாரை நினைத்துக் கொள்ள வேண்டுமா? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால், அவ என்ன செய்தா? அந்த காரியங்கள பார்ப்போம். அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள் அநேகம். அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் நெறைய கொடுக்கப்பட்டது. அவங்கள சுற்றி இருந்த மக்கள் மத்தியில உண்மையான பக்தி கிடையாத காலங்கள் தான். அவங்க பொம்மை வித்தாங்க இப்படிலாம் காரியங்கள் போடப்பட்டிருக்கு. ஆனா, அதன் மத்தியில அவளுக்கு முன்பாக தேவ மனிதர் ஆபிரகாம் இருந்திருக்காரு. அவங்க கூட இருந்திருக்காரு. அவங்க கூடாரங்கள் பக்கத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்திருக்கு. அதோடு கூட நீதிமான் லோத்துன்னு போடப்பட்டிருக்கு. அப்ப தன்னுடைய கணவனும் ஒரு நீதிமானாக இருந்தவன் தான். நீதிமான் லோத்து அவங்களுக்கு ஒரு எச்சரிப்ப தேவதூதன் குடுக்குறான். நீங்க இத விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க காலத்த கடத்தும்போது அவங்க என்ன செய்றாங்க? தேவதூதர்கள் கைய பிடிச்சு வெளிய கொண்டாந்து விட போறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை. அவளுக்கு எல்லாம் ஆண்டவரை அறிந்த சூழ்நிலை. கர்த்தருக்கு பிரியமான அ கூட்டம் மத்தியில தான் அவ வாழ்ந்து கொண்டிருக்கா. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர தெரியும். எல்லாம் தெரியும். தேவதூதர்கள தான் அவங்க நேசிச்சதுனால அவங்கள கைய பிடித்து வெளிய கொண்டு வராங்க. இவ்வளோ சூழ்நிலை இருந்தும், அவளுக்குள்ள ஒரு மனமாற்றம் இருந்தது. இல்லையா? மனமாற்றம் இருந்ததுனால தான், அ அவளுடைய தோற்றத்தில பக்தியா இருந்தா தான், உள்ளத்தில பார்க்கும்போது ஒரு பக்தி நிறைந்த குடும்பத்தின் மனைவியாகத்தான் இருந்தா. ஆனா, அவளுடைய உள்ளத்தில அது காணப்படவில்லை. ஏன்னா, கிருபை பெற்றவளாக வாழ்ந்து அ முடிக்கிறாங்க. நெறைய பேரு. மரியாளை பாருங்க, இது அன்னாள பாருங்க, அடுத்து முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் சாராள், எல்லாரும் ரெபேக்கா எல்லாருமே ஆவிக்குரிய ஜீவித்தில முன்னாக ஓடி தன் ஓட்டத்தை முடித்தவர்கள். ஆனா, அவங்கள பத்தி ஆண்டவர் வந்து இவங்கள போல இருங்கன்னு சொல்லல. இவளை நினைத்துக் கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஒரு எச்சரிப்பின் சேதத்த நமக்கு குடுக்குறாரு. ஆண்டவருக்கும் அவளுக்கும் உள்ள உறவு சரியில்ல. அதனால தான் அவ என்ன செய்றா? பின்னிட்டு பார்க்கிறா. பின்னிட்டு பார்க்கிறா. என்ன சொல்றாங்க பின்னிட்டு பாராமல் போன்னு தான் அவங்க இழுத்துட்டு வந்து விடுறாங்க. இழுத்துட்டு வர்றாங்க. ஆனா அவ செய்த காரியம் நம்ம ஆதியாகமத்துல எடுத்து வாசிக்கும் பொழுது தெரியும். லோத்தையும் அந்த பட்டணங்களை 25வது வசனம். அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியும் பயிரையும் அழித்து போட்டார். அப்பதான் எல்லாத்தையும் அழித்த பிறகு தான் அவங்க வெளிய வரும்போது, அவ வந்து அதான் பார்த்துட்டு அதாவது அந்த சத்தம் கேட்டிருக்கும், எல்லாம் செஞ்சிருக்கும். அவ இருதயம் எங்க இருந்துச்சு? அந்த இருதயம் அந்த சோதோம்ல தான் இருந்துச்சு. அதனால தான் அவ திரும்பி பார்த்து, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அப்ப அவளுடைய மனதுல என்ன இருந்துச்சு? அந்த உலகம் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த இடத்த விட்டு அவங்கள வெளியேற்றி, அவங்கள காப்பாற்றணும், அவங்க ஜீவன் தப்பணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அவங்கள கூப்பிடுறாரு. அழைத்து கொண்டு போறாரு. ஆனா அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கும் அவளுக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியம் இல்ல. நல்ல உறவு இல்ல. அதனால தான் அவ என்ன செய்றா? அந்த ஆசைப்பட்டு தன்னுடைய மேன்மைய பார்க்கிறா. திரும்பி திரும்பி பார்க்கிறா. என்ன பெருமை? தான் வாழ்ந்த இடம், தான் வைத்த பொக்கிஷங்கள், இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கிறா. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு இருதயத்தில உலகம். அதனால தான் அவ என்ன செஞ்சுட்டா? திரும்பி பார்த்துட்டா. முன்னாக இருக்கிற
ஆண்டவரை அவ திரும்பி பார்க்க மறந்துட்டா. அப்ப அவளுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவ பார்க்கும் பொழுது, அது குறைபட்டு காணப்படுது. அந்த சூழ்நிலை மாற்றத்தினால மாற்றம் அடையும்படியா தான் அந்த அந்த சந்தர்ப்பம் நெறைய வேளையில நமக்கு இருக்கும். சூழ்நிலைய பார்க்கும் பொழுது, "ஓ! இப்படியா? அப்படியா?" அப்படி நம்ம அலக்களிச்சு காணப்படுவோம். ஆனா, ஆண்டவருக்கு நேராக நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்த ஓடும்போது, இப்படிப்பட்ட உலகம் நம்மளை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலயும் நல்ல ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்கலாம். நல்ல வேத வாசிப்பு இருக்கும். அடுத்து கிறிஸ்தவ சபை ஐக்கியம் இருக்கும். குடும்ப உறவுகள்ல பலப்பட்டுருப்போம். நம்ம குடும்பத்தில ஜெப வாழ்க்கை இருக்கும். ஆலய ஆராதனையில ஐக்கியப்படுவோம். எல்லாம் இருக்கும். ஊழியங்கள்ல நல்லா ஓடுவோம். ஆண்டவர் பெலன் குடுத்திருப்பாரு. வரங்கள குடுத்திருப்பாரு. எல்லாவற்றிலும் ஓடுவோம். ஆனா, அவற்றின் மத்தியிலும் நாம் உறவு ஆண்டவரோடு எப்படி இருக்கிறது? உலகத்தோடு இருக்கிறதா? இந்த உலக மக்களுக்காக, உலக மக்களை பிரியப்படுத்துறதுக்காக சில காரியங்கள செய்றோமா? அல்லது நான் பெரியவள் என்பதை காட்டிக் கொள்வதற்காக செய்றோமா? நெறைய ஊழியர்கள் இந்த நாட்கள்ல அப்படித்தான் விழுந்து போறாங்க. ஆண்டவரை காட்டுவதற்கு பதிலாக தன்னுடைய சொந்த சுயத்த காண்பிக்கிறாங்க. அதன் நிமித்தமாக விழுந்து போறாங்க. அதனால தான் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு சரியில்லாத காரணத்தினால் தான், அவங்க ஊழியம் என்ன செய்வது? பாதியிலேயே நின்று போயிருது. தோல்வி அடைகிறாங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட மனைவி, தனிப்பட்ட கணவன், அவங்க சபை, அடுத்து அவங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளா நிலைநிற்க வேண்டும் என்றால், ஒரு அ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். அதை பிரிப்பதற்கு இந்த உலகமோ, உலக காரியங்களோ எதுவும் உள்ள வரக்கூடாது. நம்ம வாழ்க்கைய சிந்திச்சு பார்ப்போம். நம்ம எது எதெல்லாம் தவறி இருக்கோம்? எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு? அந்த உறவை நம்ம எப்படி பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்? அப்படின்றத இந்த நாள்ல சிந்தித்து பார்ப்போம். ஏன்னா, முதலாவது அவரிடம் காணப்பட்டது என்ன இல்ல? ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம் சரியில்ல. அதனால தான் அவ என்ன செஞ்சுட்டா? திரும்பி பார்த்துட்டா. எல்லாம் அவள சுற்றி எல்லாமே ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல தான் இருந்தாங்க. ஆனா, அவ திரும்பி பார்த்தது நிமித்தமாக என்ன செஞ்சுட்டா? மரணம் சடுதியாய் வந்தது அவளுக்கு. அடுத்து பாருங்க, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும்போது, அ தேமா என்ற ஊழியக்காரன், பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த ஊழியக்காரன், அவரைப் பற்றி தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு பவுலு, "ஊழியத்தில் என்னோடு துணை நின்றவன் தான் தேமா. ஆனா, இந்த பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான்." அப்போ ஊழியத்துல என்னோடு இணைந்தான், செயல்பட்டான். ஆனா, இந்த பிரபஞ்சத்த பார்த்து என்ன செஞ்சுட்டான்? என்னை விட்டு பிரிந்து போயிட்டான். இப்படித்தான் நெறைய பேர் நம்ம வாழ்க்கையில, ஊழியத்துல, நம்ம குடும்பத்துல, ஆண்டவருள்ள உறவுல இப்படிப்பட்ட காரியங்கள செய்கிறவர்களா காணப்படுகிறோம். அதுல நம்ம ஆண்டவருக்கும் நமக்குள்ள உறவு பலமாக இருக்க வேண்டும். எதுவும் நம்மை பிரிக்கக்கூடாது. உறவுகள் பிரிக்கக்கூடாது. உலகம் பிரிக்கக்கூடாது. இப்படியாத்தான் அடுத்து யூதாஸ பாருங்க. அந்த சீஷர் மத்தியில யூதாஸ் இருக்கான். ஆண்டவரோடு எல்லா நாட்களும் கூட போனவன், படுத்து உறங்குனான், பிரசங்கத்த கேட்டான். அவரோடு ஐக்கியப்பட்டவன் தான். ஆனா, அவனுக்குள்ளாக உலகம், பண ஆசை. என்ன செஞ்சான் கடைசில? காட்டிக் கொடுத்தான். அவனுடைய முடிவு நான்று கொண்டு செத்தான்னு பார்க்கிறோம். இப்படியாக ஒருத்தருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது, ஆரம்பத்தில் நல்லா இருக்காங்க. முடிவு அதனால தான் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் குடுக்குறாரு. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்க கேயாசி. கேயாசி வாழ்க்கையில அவன் எலியாவோடு கூட இருந்தவன். எலிசாவோடு கூட இருந்தவன். அவனுக்கு எல்லாம் தெரியும். எலிசாவ பற்றி தெரியும். பண ஆசை இல்லாதவர். ஆண்டவருக்கென்று ஊழியம் செஞ்சவன். அவர் நாமான் குடுக்குற இத வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டான். எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டே அவன், அதேபோல எலிசா எலியாவிடமின்று 2 பங்கு வரத்தை பெற்றுக்கொண்டவன். அதுவும் தெரியும் அவனுக்கு. ஆனாலும் அவனுக்கு என்ன இருந்தது? எலிசாவை பார்த்து, "உமக்கு இருக்கிற வரத்துல எனக்கு 2 பங்கு வேணும்னு அவன் கேட்டிருந்தானா, அவன் 4 பங்கு ஆசீர்வாதத்த பெற்றிருப்பான். ஆனா, அவன் பணத்தின் மீது ஆசை. உலகப் பொருள் மேல ஆசை. அதனால தான் அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் பின்வாங்கி போயிட்டான். அந்த ஆசீர்வாதத்த இழந்து போயிட்டான். இப்படியாக பார்க்கும் பொழுது, நாம கூட சில ஆசீர்வாதங்களை இழப்பதற்கு நம்முடைய காரியங்கள், கடவுளோடு கடவுளுக்கும் நமக்குள்ள உறவுகள்னால, பண ஆசையினால, உலக ஆசையினால, சிற்றின்பத்தினால, இன்னும் பலவித காரணங்கள் நம்ம சொல்லலாம். நம்ம வாழ்க்கைய நம்ம திரும்பி பார்ப்போம். நம்ம எப்படி ஐக்கியப்பட்டிருக்கோம் ஆண்டவரோடு? எப்படிப்பட்ட உறவுல இருக்கோம்? இதில நாம் பலப்பட வேண்டும். இல்லையென்றால், இந்த ஆண்டவர் சொன்னது போல, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுல விரிசல் இருந்தது. அதனால தான் அவ திரும்பி பார்த்தா. ஒரே காரியம் செஞ்சா. திரும்பி பார்த்தா. உடனே உப்பு தூணாக மாறினாள். மரித்து போனாள். சோ நம்ம இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஜாக்கிரதை எடுக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தை
நம்ம பலப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைய ஆண்டவர் நமக்கு இந்த நாட்கள்ல கொடுக்க வேண்டும். கிருபையாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம திருத்திக் கொள்வோம். 2வது பாருங்க, அந்த அந்த உறவ வந்து ஐக்கியத்த வந்து பிரித்து விடுவதற்கு பாவமும், உலகம் தான் அவளுக்கு தடையா இருந்தது. அவளுடைய பாவம், இச்சை, அந்த ஆசை அதுதான் அவளுக்கு தடையா இருந்தது. அதற்கப்புறம் அந்த உலகம், இந்த உலக பொருள் மேல அவள் பற்று கொண்டதுனால, அந்த உறவை பிரித்து விட்டது. ஆண்டவருக்கும் அவளுக்குள்ள உறவை பிரித்து விட்டது. சின்ன காரியம் தான். என்ன செஞ்சா? திரும்பி தான் பார்த்தா. அவங்க கட்டளை கீழ்ப்படியாம திரும்பி தான் பார்த்தா. பெரிய காரியம் செய்யல. பாவத்தை செஞ்சா அது போட்டா எதுவும் போடல. வெறும் திரும்பி பார்த்தால் என்று தான் போட்டு திரும்பி பார்த்து தான் சொல்லிருக்கு. அப்ப இருதயத்தின் நினைவு ஆண்டவர் வந்து முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்த, நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்படியாக அவருடைய இருதயத்தின் நிலை எப்படிப்பட்டதா காணப்பட்டதுனால தான், ஆண்டவர் அத உப்பு தூணாக மாற்றினார் என்று நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்க, ஒரு என்ஜினியர் இருக்காரு. அவரு ஒரு பில்டிங்ல ஒரு கிராக்கோ ஏதோ இருந்துச்சுன்னா, உடனே கண்டுபிடிச்சுருவாரு. சின்ன காரியம் தான். அந்த கிராக் தான் விழுந்திருக்கும். அப்ப ஃபவுண்டேஷன்ல குறை, இதுல குறை, கலவையில குறை, இப்படி காரணங்கள கரெக்ட்டா கண்டுபிடிச்சாங்க. பெரிய காரியங்கள கண்டுபிடிச்சுறாங்க. ஒரு சின்ன காரியத்த வைத்து. அதேபோல ஒரு டாக்டர்ட்ட போறோம். ஒரு டிபினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா, சளி பிடிச்சிருக்கலாம். காய்ச்சல் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா, சின்ன அறிகுறி தான். ஆனா, ஒரு பெரிய நோயை கண்டுபிடிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ, இப்படிப்பட்ட சின்ன காரியங்க தான் பெரிய இழப்புக்கு வழிவகுக்கிறது. ஸோ, இவளுடைய வாழ்க்கையிலயும் ஒரு சின்ன காரியம் திரும்பி பார்த்தால், அது ஏன் திரும்பி பார்த்தால்? கீழ்ப்படியாமல் திரும்பி பார்த்தால், அவளுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுல பலம் இல்ல, ஐக்கியம் இல்ல. பாவம், உலகம் அவளை மேற்கொண்டது. அதன் நிமித்தமாக அவள் திரும்பி பார்த்தாள். அப்ப கீழ்ப்படியாமை தான் இதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கீழ்ப்படியாமையினால பின்னாடி பாருங்க, அவங்க ம் அங்க வந்துர்றாங்க. தகப்பனார் வயசு சென்றவராயிறாரு. அவங்க மகள்கள் வந்து தங்களுக்கு வம்சம் உண்டாகுறதுக்கு இல்லாம யாரும் இல்ல, மனுஷர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, தகப்பனோடு சயனிக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக மோவாப், அம்மோன் என்ற அருவருப்பான சந்ததி உருவானது. அந்த பிள்ளைகளால. ஸோ, ஒரு பாவத்துக்கு அப்படியே பாவம் பெருகிட்டே போகுது. இப்போ அவளுடைய வாழ்க்கையின் அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளால இந்த உலகத்துல மோவாப், அம்மோன் என்ற 2 அருவருப்பான சந்ததி உருவானது என்று இந்த வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஸோ, அந்த கீழ்ப்படியாமையில எவ்வளோ பெரிய காரியம் இருக்கு பாருங்க. நம்மளும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. இத செய்யணும், அத செய்யணும்னு சொல்லியிருப்பாரு. நம்மளோட பேசிருவாரு. வசனத்தால பேசுவாரு. ஆனா நமக்கு அத கீழ்ப்படியணும். நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவோம். "இல்ல ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரேன்னு" சொல்லுவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஆண்டவர் எதைச் செய்யச் சொல்கிறாரோ, அதை நாம் செய்ய வேண்டும். அதே பாருங்க, அவளுக்கு சோதோம், கொமோராம் இருதயம் தான் உலகத்தின் இருந்த ஆசை வந்து சோதோம், குமாரம் மேல இருதயம் அங்க இருந்தது அவளுக்கு. பக்தியோடு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கிவிட்டு, பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. ஏன்னா, நம்ம பக்தி வாழ்க்கையில நம்ம ஒப்பு குடுத்துட்டோம். ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு ஒப்பு குடுத்துட்டோம். ஆனா, நம்ம ஓடுகிற ஓட்டத்துல நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது. அதுல மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எதுவானாலும், உலகமானாலும், உடன்பிறப்புகளானாலும், கணவனானாலும், மனைவியானாலும், பிள்ளைகளானாலும், இந்த உலகத்தின் ஆசையா இருந்தாலும், சொத்து, பத்துகள் எல்லாம் இருந்தாலும், அதை மட்டும் பிரிக்காம ஆண்டவருக்காக ஒரு வைராக்கிய ஓட்டத்தை ஓட முடியும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதேபோல திரும்பி பார்க்கக்கூடாது. நீங்க சொன்னா செய்வேன் ஆண்டவரே! அ நான் உம்மைக் கொண்டு தொடங்கி உம்மைக் கொண்டு முடிப்பேன் என்று நம்ம ஒரு வைராக்கியத்தோடு செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து பாருங்க, அ பவுல் வந்து கலாத்திய நிருபத்தில கலாத்தியர் சபைக்கு எழுதுகிறது. கலாத்தியர் 3:3ல கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதும்பொழுது, "புத்தி இல்லாத கலாத்தியரே! ஆவியினாலே ஆரம்பண்ணின நீங்கள், இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள இத்தனை புத்தியினர்களாம்." உங்களுக்கு அட்வைஸ் குடுக்குறாரு. நீங்க எதுல ஆரம்பிச்சீங்க? ஆவியினால உங்க ஓட்டத்த ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்பொழுது என்ன செய்றீங்க? மாம்சத்தினால் முடிவு பெறப் போகிறீர்கள். இப்படி போறீங்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரான்னு சொல்லி கலாத்தியர் திருச்சபையை பார்த்து பவுல் கேட்கிறான். ஸோ நம்ம வந்து கலப்பையில கை வைத்துட்டோம். திரும்பி பார்க்கவே கூடாது. ஊழியமானாலும் சரி, ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்புக் கொடுத்த வாழ்க்கையா இருந்தாலும், கலப்பையில கை வைத்துவிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. பக்தன் பாடுகிறான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான்,
பின்னோக்கே நான் பின்னோக்கேன். அருமையான பாடல். அருமையான வரிகள். எனக்கு முன்னாடி சிலுவ தான் இருக்கணும். எனக்கு பின்னாடி தான் உலகம். அது முன்னாடி வந்துருச்சுன்னா, என் வாழ்க்கையே தலைகீழாக போயிரும். ஸோ நான் பின்னோக்க மாட்டேன். அவர் பின்னோக்கி தான் திரும்பி பார்த்து உப்பு தூணானார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே! நான் உம்மையே பார்த்து ஓடுகிற ஒரு வாழ்க்கைய நான் உம்முடைய கரத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா! அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுப்போம். அவர் சரியான பதில் நம்மை வழிநடத்துவார். இந்த உலகத்தின் ஆசைகளுக்கும் அதாவது தேவைகள் உண்டு. அந்த தேவைகளுக்கு மட்டும் நம்ம ஆண்டவருடைய பாதத்துல கேட்போம். அளவுக்கு அதிகமா அளவுக்கு அதிகமா அமிர்தமும் நஞ்சுன்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்படியாக நம்ம வாழ்க்கையில அநேக பொருட்களுக்கோ, அநேக காரியங்களுக்கோ ஆசைப்படும் பொழுது, நம்முடைய இப்படிப்பட்ட முடிவு தான் இருக்கு. ஸோ இந்த எச்சரிப்பாக 2வது நம்முடைய பாவமும், உலகமும் நமக்குள்ள வந்துறக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு குடுத்துட்டோம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒப்பு குடுத்துட்டோம். அப்படி இருக்கும் பொழுது, நம்ம இந்த உலகத்தை பார்க்கக்கூடாது. இந்த உலகத்தின் ஆசைகள பார்க்கக்கூடாது. பொருட்களை பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய சிலுவை மட்டும் நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவை தான் எனக்கு முன்னாக இருக்க வேண்டும். உலகம் எனக்கு பின்னாக இருக்க வேண்டும். அப்பதான் நான் பின்னோக்காத ஒரு வாழ்க்கை நோக்கி பின்னோக்கி விடாமல், முன்னாக இருக்கிற சிலுவை நோக்கி ஆண்டவர் எனக்காக மரித்தார். எனக்காக ஜீவனை கொடுத்தார். எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவருக்காக நான் வாழ வேண்டும். நெறைய நேரங்கள்ல நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுருவோம். பெரிய லிஸ்ட்டு. ஒரு கா இதுக்கு போற மாரி மால்ல போய் லிஸ்ட் இது பண்ற மாரி நம்ம ஆண்டவர்ட்ட இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். என்னைக்காவது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து, "ஏசப்பா, நீங்க என்ன செய்ய சொல்றீங்கப்பா? நீங்க எது எதிர்பார்க்கிறீங்கப்பா? என் வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? உமக்கு நான் என்ன செய்யணும்? உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்த நான் புரிஞ்சு கொள்ளணும்னு" சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், சந்தோஷப்பட்டு, என் பிள்ளை என்னை தேடி வந்து, என்னுடைய ஏக்கத்தையும், என் பெருமூச்சையும் கேட்க வந்திருக்கான்னு சொல்லி சந்தோஷப்படுவாராம். அப்ப நம்முடைய ஆண்டவருடைய நோக்கத்தையும், திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களா காணப்படும் பொழுது, இந்த உலகம் நமக்கு ஒண்ணுமில்ல. குப்பை. அவருடைய நித்திய ராஜ்யம் தான் நமக்கு நிச்சயம். இந்த உலகத்துல எதுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்ம ஒரு ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக, ஒரு ஜீவ ராஜ்யத்துக்குள்ள செல்லும்படியாக. நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவரோடு பிள்ளைகளாக காணப்படுகிறோம். மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஓட்டம் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்க, நம்ம அதெல்லாம் பார்த்து நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட வேண்டும். எதை நோக்கி ஓட வேண்டும்? அந்த பரம ராஜ்யத்தை நோக்கி ஓட வேண்டும். நம்ம ஜீவ வாழ்க்கை அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். அதன் முடிவு சமாதானம். அதன் முடிவு பரலோகம். ஜீவ கிரீடத்தை நம்மை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில சந்தேகமும் கிடையாது. நமக்கு அவமானம் இருக்கலாம். நிந்தை ஏற்படலாம் அதனால. ஆண்டவரை சொல்கிறதுனால, நிந்தை, அவமானம், வேதனை எது இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாதாம்? நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம பின்வாங்கிவே போய்விடக்கூடாது. அடுத்து பாருங்க, லோத்த பாருங்க. நம்ம மறுபடியும் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 7வது வசனத்துல 19வது அதிகாரம் 17வது வசனத்துல, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். லோத்த பார்த்த அந்த தேவதூதன் சொல்றது, நீ இங்க இந்த சமபூமியில நீ எங்க நிக்காத. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஏன்னா, அந்த கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ண போறாங்க. அதனால நீ ஓடிப்போன்னு சொல்றாங்க. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. அவன் ஆண்டவருக்கே புத்தி சொல்றான். அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். எனக்கு கிருபை செஞ்சுட்டீங்க. உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. மலைக்கு ஓடிப்போ. ஓடிப்போக என்னால் முடியாது. மலைக்கு ஓடி போறதுக்கு என்னால முடியாது. எனக்கு பெலன் இல்லப்பா. என்னை தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். அந்த இதுக்கு முடியாது என்னால. மலைக்கு போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன்னு சொல்லி அவன் மறுமொழியாக கொடுக்குறான். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது. சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும். அது சின்ன ஊர் தானே என்றான். அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆனா அதுக்கு மறு உத்தரமா சொல்லிட்டு நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்றான். அதாவது மலைக்கு போற நீ மலைக்கு போ. அப்ப போன்னு சொல்றவங்க பெலன் கொடுப்பார். அந்த விசுவாசம் அவனுக்கு இல்ல. அந்த நேரத்துல இல்ல. அந்த ஊர் இருக்கிறது அதுதான் ஊர் தான் சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர் நீ கேட்டுக்கொண்ட உரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. அப்ப அதுக்கும் இரக்கம் பாராட்டினாங்க. ஏன்னா அவர் ஒரு நீதிமான். அதனால
அவர் இரக்கம் பாராட்டி, நான் கேட்டுக்கொள்கிற நீ கேட்டுக்கொள்கிற ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இதுலயே நான் உனக்கு அனுக்கிரகம் பண்றேன். போ நீ அங்கன்னு சொல்றார். அப்ப தீவிரமா அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. ஸோ அந்த மலைக்கு ஓடி போக சொல்றாங்க. ஓடிப்போன்னு சொல்றவங்க சொல்ற ஆண்டவர் வந்து பெலன் குடுப்பாரா? பெலன் குடுக்க மாட்டாரா? குடுப்பாரு. ஆனா அத அவன் விசுவாசிக்காம, எனக்கு பெலன் இல்ல ஆண்டவரே! தன்னுடைய சரீர பலவீனத்தையே அவன் சொல்றான். எனக்கு பெலன் இல்லை ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி தன்னுடைய வார்த்தையால மறுதலிச்சு, ஆனா திருப்பி ஒரு பக்கத்துல இருக்க ஊருக்கு போயிறேன்னு, அதனால அழிக்காம விட்டார். அவர் ஒரு நீதிமான் தான். நம்ம வாழ்க்கையில கூட சில காரியங்கள் என்னால இது முடியாது ஆண்டவரே! அப்படின்னு சொல்லி நம்ம மறுதலிச்சு நிப்போம். ஆனா, நீ போ அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் அழைத்த தேவன், அவன் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. உன் ஜனத்தையும் இனத்தையும் விட்டு போன்னு சொன்னான். அப்படியே போனான். போனது நிமித்தமாக நீ விசுவாசிகளின் தகப்பன் என்று இந்த நாள் மட்டும் நம்ம ஆபிரகாமை ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்த இழந்து போயிறக்கூடாது. லோத் என்ன செஞ்சான்? அந்த நேரத்துல நான் மலைக்கு அந்த மலையின் அனுபவம் எப்படிப்பட்டது? பார்த்தா, ஒரு உன்னத அனுபவம். மோசே மலையின் மேல் ஏறி தான் அந்த ம் கட்டளைகள பெற்றுக்கொண்டான். மலையில போயி அப்படியே ஆண்டவரோடு உறவு கொள்ள முடியும். அதோட ஏசப்பாவுடைய காரியங்கள பாருங்க. அவர் மலை பிரசங்கம் பண்ணாரு. மலையில போய் ஜெபம் பண்ணாரு. ஒரு உன்னத அனுபவம். அந்த மலைக்கு போன்ற காரியத்துல அவன் தவறி போயிட்டான். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டுனனால, ஏன்னா ஒரு நீதிமான் அதனால கிருபை பாராட்டினாரு. அதனால அவனுடைய காரியம் வெற்றியா முடிஞ்சிருச்சு. அவன் அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டான். ஆனா இன்னொன்னு நம்ம வந்து ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லி சொல்லி என்ன செஞ்சுர்றோம்? இந்த லோத்தை போல சில நேரங்கள்ல செயல்படுகிறோம். அப்ப நம்ம ஆலோசனை நம்ம குடுக்கக்கூடாது. அவர் குடுக்குற ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. வேத வசனம் சொல்லிக்கிறது கொலோசையர் 3:2ல பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நம்ம வாழ்க்கையிலயும் நெறைய நேரங்கள்ல இந்த பூமியின் காரியங்கள், நம்ம குடும்பத்தின் காரியங்கள், ஆசீர்வாதத்தின் காரியங்கள், நம்ம பிள்ளையின் காரியங்கள், திருமண காரியங்கள் இப்படியாக பூமிக்குரியவைகளையே எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதைக் காட்டிலும் மேலானவைகளை நாடுங்கள். ஆண்டவருக்கு என்ன வேணும்ன்றத, ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நாட வேண்டும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் 3:2ல சொல்லியிருக்கார். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எது நம்ம ஆவியில நம்ம ஆரம்பிக்கிற அந்த வாழ்க்கையின் ஓட்டத்த மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது. விழுந்து போயிறக்கூடாது. சிம்சோன பாருங்க. அவன் வாழ்க்கையின் ஆரம்பம் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட மனுஷன். அவன் கடைசியில தெலீலான் மடியில என்ன செஞ்சுட்டான்? தன்னுடைய பக்திய இழந்துட்டான். தன்னுடைய வல்லமைய இழந்துட்டான். தன்னுடைய அபிஷேகத்த இழந்துட்டான். இப்படித்தான் ஆரம்பிக்கும்போது அபிஷேகத்தோட ஆரம்பிக்கிற வாழ்க்கை, முடிவு வரும்போது பரிதாபமா முடியப்படுது. சிம்சன் வாழ்க்கையை பார்க்கும்போது அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். அப்படியே வேதத்துல அநேகர பார்க்கிறோம். ஆரம்பத்துல நல்லா ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையின் முடிவு பரிதாபம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நாம் என்ன செய்யக்கூடாது? திரும்பி பார்க்காமல் ஆண்டவரை நோக்கி ஓடுகிற உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் பலப்பட வேண்டும். அடுத்து பாவமும், உலகமும் ஆண்டவருக்கும் நமக்குள்ளாக வரக்கூடாது. அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பாக ஓட வேண்டும். சிலுவை எனக்கு முன்னாக இருக்கிறது. எனக்காக மரித்த தேவன் எனக்காக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள இந்த உலகத்தை பார்க்காத விதமாக நாம் சிலுவையை நோக்கி ஓட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது காரியம் அவளுக்கு ஏற்பட்டது ஒரு தண்டனை. இல்லையா? தண்டனை தான். சட்டிதியில ஏற்பட்டது. ஏன்னா திரும்பி பார்த்தா உடனே உப்பு தூண் ஆகுறா. உடனே அவளுக்கு நான் செஞ்ச தப்பு அப்படின்னு உணரவோ, அவ மன்னிப்பு கேட்கவோ, அ அதாவது எதுவுமே செய்ய முடியாத ஒரு மரணம். அதாவது துணிகரமான பாவம். அவளுடைய பாவம். ஏன்னா, ஆண்டவரோட உள்ள உறவுல நல்லா இருந்தா. நல்ல ஐக்கியம் இருந்துச்சு. சுத்தி நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தது. அதன் மத்தியிலும் அவ ஆண்டவர பார்க்காம இந்த உலகத்த பார்த்துட்டா. அவங்க கீழ்ப்படியல. "நீ திரும்பி பார்க்காதே" அப்படின்னு சொல்லும்போது, அவ திரும்பி பார்த்து தான் உப்பு தூணானா. அவங்க சொல்லப்பட்ட வார்த்தை, "திரும்பி பாராதே." இந்த நாள் ஆண்டவர் நமக்கு குடுக்குற எச்சரிப்பு, "திரும்பி பார்க்காதே." நான் கொடுத்த வாழ்க்கையின் ஓட்டத்துல நீ உண்மையா, உத்தமமா ஓடி முடிக்க வேண்டும். நீ திரும்பி பார்த்தே என்றால், அந்த திரும்பி பார்க்கிற அனுபவத்துல அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், உங்களுக்கு மரணமே ஏற்பட்டது. நீதியுள்ள நியாயாதிபதி நம் தேவன். ஸோ,
துணிகரமான பாவம். அவனுடைய முடிவு மிகவும் பயங்கரமா இருந்தது. அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அவ மனசுல சிந்திச்சு திரும்பி இருப்பா. அந்த திரும்பி பார்த்த ஒரே காரணம் கீழ்ப்படியாமை, பாவம், உலகம். ஆண்டவருக்கு அவளுக்குள்ள உறவுல ஒரு சரியான கிரிப் இல்ல. இதெல்லாம் தான் அவள திரும்பி பார்க்க வச்சது. நமக்கு இது எச்சரிப்பின் செய்தியாக ஆண்டவர் இந்த நாள்ல சொல்ல விரும்புகிறார். அடுத்து பாருங்க, அ ஏலி நல்ல தீர்க்கதரிசி தான். அவனுக்கு 2 பிள்ளைகளையும் சரியான முறையில வளர்க்கல, கண்டிக்கல. ஓப்னி, பினகாஷ் பாவம் செய்றாங்க. தேவனுடைய சந்நிதியில வந்து துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். அதன் நிமித்தமாக யுத்தத்துல ஒரே நாள்ல அந்த 2 பேரும் மரித்து போறாங்க. இது பாவமான உடனே முடிவு, உடனே முடிவு. சடுதியில் மரணம். இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இந்த நாட்கள்ல தயை பெருத்த தேவனா இருக்கிறார். இந்த நாட்கள்ல தயை பெருத்த தேவனா இருக்கிறாங்க. எத்தனையோ பாவங்கள், அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அருவருப்பின் காரியங்கள் இந்த தேசத்தை சுற்றி இருக்கிறது. ஆனா, ஆண்டவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். என் பிள்ளை திருந்தாதா? என் பிள்ளை மனம் திரும்பாதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அந்த காலத்துல ஏற்பட்டது போல சடுதியான மரணங்களோ, சடுதியான தீர்ப்புகளோ இல்ல. ஆனா, ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக பொறுமையோடு நம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார். இந்த உலகத்தின் பாவங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதன் மத்தியிலும் ஆண்டவர் பொறுமையோடு காத்துக்கிடுவார். அந்த அன்பான இருதயத்தில் நம்மை குறித்த ஒரு நல்ல திட்டம் இருக்குது. என் பிள்ளைக மனம் திரும்பணும். என் பிள்ளைக அவர் அண்டைக்கு வரணும். பாவத்தை நீக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மள்ட்ட அப்படிப்பட்ட மனம் திரும்புதல் இருக்கிறதா? நம்ம ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்க்கிற உன்னத அனுபவம் காணப்படுகிறதா? நம்ம செய்த பாவங்களுக்கு தண்டனை உண்டு என்பத நம்ம நினைவு கூர வேண்டும். இந்த உலகத்துல நம்ம செய்யற பாவங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே நியாயம் தீர்க்கப்படுவோம். ஒண்ணு பரலோகம், ஒன்று நரகம். இந்த நாள்ல நம்ம திருத்திக் கொள்வோம். நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடு உறுதியாய் இருக்கிறதா? பாவத்தையும், உலகத்தையும் ஒதுக்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் சிலுவை நோக்கி ஓடுகிற உன்னத அனுபவத்தை கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. என் பிள்ளை இப்படி இருக்கணும். என் பிள்ளை இப்படி வரணும். அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என் வாழ்க்கையில இருக்க வேண்டும். நான் மாற்றப்பட வேண்டும். எதுல குறைவா இருக்கேன் ஆண்டவரே? உடைய ஐக்கியத்துல, உடைய உறவுல, ஊழியத்துல எல்லாத்தையும் நான் சரியா இருக்கேனா? உமக்கு பிரியமானதை செய்றேனா? உமக்கு பிரயோஜனமானதை செய்றேனா? நீங்க சொல்றத செய்றேனா? நான் கீழ்ப்படுகிறேனா? சில காரியத்துல உங்கள விட்டு ஒதுங்கி போறேனா? இந்த உலகத்துக்காக ஓடுறேனா? உலகத்தின் ஆசைகளை மேற்கொள்கிறதா? இதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். குடும்ப தலைவியா இருக்கலாம், தலைவனா இருக்கலாம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக காணப்படுகிறது என்பதை நோக்கி பார்ப்போம். அதன் பிறகு பாருங்க, ஒரே நாள்ல பினகாசும், ஓப்னியும் மரித்து போறாங்க. துணிகரமான பாவம் செய்த நிமித்தமாக தண்டனை பெற்றுக் கொண்டார்கள். அடுத்து பாருங்க, கோராகின் கூட்டமும் அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாக பூமி பிளந்து என்ன செஞ்சுச்சு? அவங்கள மூடி போட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ உடனே, உடனே, உடனே சடிதியான மரணங்கள் அந்த நாட்கள்ல ஏற்பட்டிருக்கு பார்க்குறோம். அடுத்து அனனியா, சப்ராள பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாரும் தங்களுடைய அக்காணி ஆட்சிகளை விற்று அங்க சமூகத்துல கொடுத்து எல்லாரும் பங்கிட்டுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல. ஆனா அவங்க 2 பேரும் கௌரவத்துக்காக அத வித்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கொஞ்சம் வஞ்சிச்சு வச்சுட்டாங்க. ஆண்டவருடைய ப ப பாதத்துல வைக்கிறதுக்கு பதிலாக வஞ்சித்து கொஞ்சம் வச்சுட்டாங்க. அது முதலாவது அனனியா வர்றான். இவ்வளவுதானான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமான்னு சொல்லும்போது உடனே மரணம். அவன தூக்கிட்டு இளைஞர்கள் வெளிய போறாங்க. கொஞ்ச நேரத்துல யார் வர்றா? அவருடைய மனைவி ஸ் அ சப்ரியாள் வரா. அவளும் அவங்க கேட்குறாங்க, "இவ்வளோதானா?" "ஆமா." அப்படின்னு சொல்லும்போது 2 அவளும் மரித்து போறா. அப்ப ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு துணிகரமான பாவம். கௌரவத்திற்காக அவங்க கொண்டு வந்தாங்க. அத என்ன செஞ்சுட்டாங்க? இப்படிப்பட்ட காரியத்தை செய்த நிமித்தமாக அவங்க உடனே மரித்து போறாங்க. உடனே 2 பேரையும் தூக்கி அடக்கம் பண்றாங்க. ஸோ, துணிகரமான பாவத்துக்கு தண்டனை உண்டு. மன்னிப்பதற்கு நம்ம தேவன் தயை பெருத்தவர் தான். அப்படி தயை பெருத்த தேவன் நமக்கு அப்படி இருந்தாலும், அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அடிகள் என்று வேதத்துல போடப்பட்டிருக்கு. நம்ம சில காரியங்கள
அறிந்தே செய்வோம். மன்னிப்பு உண்டு. நமக்கு மன்னிக்கிற தேவன் இருக்கார் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு சில காரியங்கள தவறி செய்வோம். "ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தேவன் தானே" அப்படின்னு சொல்லி அறிந்து சில காரியங்கள செய்வோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாள்ல நம்ம தள்ளிவிட்டு, ஆண்டவருக்காக வைராக்கியமா, "நான் வாழ்க்கையின் ஓட்டத்த தொடருவேன். அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது, அந்த ஜீவ கிரீடத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வேன்" என்ற ஒரு ஓட்டத்தோடு, அந்த விசுவாசத்தோடு அந்த வாழ்க்கையின் வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஓட வேண்டும். அதற்காக தான் தேவன் இந்த நாள் ஒரு எச்சரிப்பின் குடுத்திருக்கிறார். நாம மட்டுமல்ல, நம்ம குடும்பம், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சந்ததி, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்ம வேலை ஸ்தலத்துல இருக்கவங்க, நம்ம தெருவுல இருக்காங்க, நம்ம கிராமத்துல இருப்பாங்க, நம்ம பட்டணத்துல இருப்பாங்க, நம்ம தேசத்துல இருப்பாங்க. எவ்வளவான அக்கிரமங்கள், எவ்வளவான குற்ற செயல்கள் நம்ம பார்க்கிறோம். கண்ணு முன்னாடி நடக்குது. இங்க இந்த அமெரிக்க தேசத்துலலாம் அ தேவாலயத்துல போய் சுட்டுக் கொல்றாங்க. சைக்கோக்கள். நெறைய வாலிப பிள்ளைகள் தான். 21 வயசு வாலிப பிள்ளைகள், 18 வயசு வாலிப பிள்ளைகள். இந்த சார்லி கிர்க் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த மகனையும் அசாசினேட் பண்ணாங்க. அவனையும் சுட்டுக் கொன்னாங்க. ஸோ, அதுவும் ஒரு வாலிபன் தான். அப்ப இந்த உலகத்தில பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பற்ற உலகத்தில வாழ்றோம். தேவ பாதுகாப்பு நமக்கு வேண்டும். அதோடு கூட கர்த்தருக்கு பிரியமா வாழ்வதும்போது பல அடிகள் நமக்கு கிடைக்கும். ஆனா, அதை காட்டிலும் தேவன் மகா பெரிய தேவன். நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ள வல்லவர். நம்ம குடும்பங்கள, நம்ம இருக்கிற இடங்கள, எல்லா இடத்திலும் தேவ பாதுகாப்பு உண்டாக வேண்டும். அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கும் பொழுது மனம் பதறுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஸோ, எதனால? நோவாவின் நாட்கள் நடந்தது போலவும், லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும் தான் நடக்கும்னு சொல்லி வேதத்திலேயே போடப்பட்டிருக்கு. அதத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆனா, யாரை நினைத்துக் கொள்ள வேண்டும்? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால், அவ எதனால மரணம் அடைஞ்சா? எதனால இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லி சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது, நாமளும் ஜாக்கிரதையோடு, மிகவும் ஜாக்கிரதையோடு, ஆண்டவருடைய வார்த்தைக்கும், வசனத்துக்கும் நடுங்குகிறவர்களாக, தேவ சமூகத்தில காத்திருக்க வேண்டும். அவர் சொல்கிறபடி வாழ வேண்டும். அவருடைய ஐக்கியத்தில நம்ம பலப்பட வேண்டும். பாவம், உலகம் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, நமக்கு துன்பம் இருக்கும், தொல்லைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு, ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில பொறுமையோடு ஓட வேண்டும். எதை நோக்கி ஓட வேண்டும்? அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஓட்டத்தை உண்மையாய் விசுவாசத்தோடு ஓடி முடித்த பல பக்திமான்கள பார்க்கிறோம். பல ஊழியக்காரங்கள பார்க்கிறோம். அவங்க ஓட்டம் நிறைவு பெற்றது. அதேபோல நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த சின்ன வாழ்க்கையில, ஓட்டத்தில, குடும்பத்தில எல்லாவற்றிலும் ஆண்டவருக்காக ஓடி முடிக்க வேண்டும். அதற்குள்ளாக நம்ம ஆண்டவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும். அந்த பணியில நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு ஆண்டவர் எதை செய்யச் சொல்றாரோ, எதைச் சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை காட்டுகிற உன்னத அன்பமும், ஆண்டவருள்ள ஐக்கியம், இந்த உலகம், பாவம் எல்லாம் மாறிடுச்சுன்னா, நாம எப்படிப்பட்டவர்களா மாறிடுவோம்? மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாக மாற்றப்படுவோம். ஆண்டவரை சொல்வதோடு மட்டுமல்ல, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படியாத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாள்ல நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லிக் குடுத்தாருன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரே வார்த்தை, ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் நமக்கு குடுக்கல இந்த நாள்ல. ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். லோத்தின் மனைவி ஒரு நெகட்டிவ் வைப் தான். ஆனா, அந்த 2ஆம் வருகையின் காலத்துல நடக்கிற காரியங்களை குறித்தும், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சீஷர்களுக்கு சொன்ன காரியத்தை பார்க்கும் பொழுது, மிகவும் ஜாக்கிரதையோடு நம்ம செயல்பட வேண்டும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு ஆண்டவர் இந்த நாள்ல குடுத்திருக்கார். நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். நான் எதுல குறைந்திருக்கேன் ஆண்டவரே? நான் எதுல என்னை திருத்தல் கொள்ளணும்? உமக்கும் எனக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? பாவமும், உலகமும் என் மத்தியில இருக்கிறதா? நான் திரும்பி பார்க்கிறேனா? திரும்பி பார்க்கிற அனுபவம் நமக்கு இருக்கவே கூடாது. முன்னோக்கி செல்ல வேண்டும். முன்னோக்கி செல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்துல முன்னோக்கி ஓடும்போது தான், அந்த பரம ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துக்கு சாட்சியாக முடியும். கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுக்க முடியும். கர்த்தருக்கென்று வாழ்ந்து, நம்ம ஜீவனை கொடுக்கும் பொழுது, அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நமக்கென்று வைத்திருக்கிற ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேருவோம். அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. எப்படி வாழ்ந்தோம்? கர்த்தருக்காக எதை செய்தோம்? அதுதான் முக்கியம். இத்தனை நாட்கள் ஊழியம் செஞ்சேன். அது அல்ல. எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயத்துக்கு கொண்டேன் என்று தான் நம்ம கேட்கப்படும். ஒரு நாள் ஆண்டவருடைய சந்நிதியில நிக்கும்போது, வெறுங்கையாக அல்ல, ஒரு கூட்ட ஜனத்த, என் குடும்பத்த நான் ரட்சித்திருக்கணும். நீங்க ரட்சிக்கிறதுக்குள்ளாக வழிநடத்தியிருக்கணும்.
என்னோட வேலை பார்த்தவங்கள ரட்சித்துக்கணும். அறியாதவர்களுக்கு ஆண்டவரை அறிவிச்சிருக்கணும். அவங்கலாம் என்னோட வரணும். இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேணும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் சரியா இருந்துச்சுன்னா, இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலகி, ஆண்டவருடைய பரம ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபையையும், அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தையும் இந்த நாட்கள்ல ஆண்டவர் குடுத்து ஆசீர்வதிப்பாராக. நம்ம குடும்பத்தில இருக்க ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட கிருபையை தரும்படியாக இந்த எச்சரிப்பின் செய்தி நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்து எதெல்லாம் இதில் ஆண்டவருக்குள்ள உறவு சரியில்லை, நான் எதெல்லாம் திரும்பி பார்த்துருக்கேன், எதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கேன், நான் எதிலெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்ற காரியங்களை சிந்தித்து பார்த்து நம்மளை மாற்றிக்கொள்வோம், செயல்படுவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. ஆமென்.